ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த க்ரீப்பிங் ஃபிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வாலில் நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா பாருங்கள், அது வந்து ஒரு டெக்கரேட்டிவாக தெரியாது. உங்களுக்கு அந்த வால் செவுரு இருக்கிறதே தெரியாது. அது ஃபுல்லாக அது மேலே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லுக் கொடுக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கூட காம்பவுண்ட் வால் மேலே நம்ம அப்படியே ஏற்றி விடலாம். அது உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம். இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது காம்பவுண்ட் மேலே இது பண்ணும்போது அது காம்பவுண்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சவுத்து மேலே எங்கே ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சா கூட போதுங்க. இது அதை பிடிச்சிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான் இது. பாருங்கள், இது நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பில் தாங்க இது வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே செவுரு இருக்குது. பாருங்கள், எப்படி அது அந்த செவுத்து மேலே எப்படி அது பிடிச்சிட்டு ஏறின்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பில் தான் நான் வச்சுருக்கிறேன். அதை பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் இது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு. இதை வந்து கொஞ்சம் அப்படியே கீழே ஹேங் ஆகுதுங்க. சிலது வந்து செவுரு பக்கத்தில் இருக்கிறது அப்படியே வந்து செவுத்தில் அது அப்படியே பிடிச்சிட்டு வளர்ந்துட்டு இருக்குது. பாருங்கள், சிலது வந்து பாருங்கள் இங்கே இந்த இடத்துல எப்படி ஹேங் ஆகிருக்குன்னு. இதை வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு வந்து நான் பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தா கார்டன் சாயில் அப்புறமா கம்போஸ்ட் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கம்போஸ்ட் வேணாலும் இதுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பாட்டிங் மிக்ஸ் இதுக்கு ரெடி பண்ணலாம். பாட்டிங் மிக்ஸ் வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருக்கணும். இது வந்து இன்டைரக்ட் லைட் பிரைட் லைட்டில் நல்லா வளருங்க. இது டைரக்ட் லைட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். அப்போது எங்கள் வீட்டில் நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் இன்டைரக்ட் லைட்டில் வச்சாலும் நல்லா வளரும். இது ஷேட்லேயும் நீங்கள் நல்லா இதை ஈஸியாக வளர்க்கலாம். பாருங்கள், அது எப்படி அந்த டப்பை பிடிச்சிட்டு அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு. இது பிளாஸ்டிக் டப் தாங்க. அப்பவும் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் டப்பில் எப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுக்கிற நானே எப்படி அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். அது மறுபடியும் நீங்கள் எடுத்து விட்ட உடனே அது மறுபடியும் போய் அங்கேயே அட்டாச் ஆகிடுங்க. இதுக்கு சின்ன சப்போர்ட், எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் சரிங்க, இது அப்படியே அதை பிடிச்சிட்டு நல்லா அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை வந்து நம்ம இதோட சாயில் வந்து எப்போவுமே நம்ம வெட்டாகவே இருக்கணுங்க. இது ட்ரை ஆகக்கூடாது. இது அட் த சேம் டைம் ரொம்ப தண்ணி வந்து சொதன்னு ஊற்றக்கூடாதுங்க. இது எப்பவுமே கொஞ்சம் ஆனால் ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கணும் அந்த சாயிலில் வந்து. இது சாயில் ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த லீவ்ஸ் வந்து ட்ரை ஆகி அப்படியே அது கீழே விழுந்துடுங்க. அது அதனால் நீங்கள் சாயில் ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ட்ரை ஆகிடுச்சுன்னா அது இந்த மாதிரி சவுரில் அங்கே இங்கே ஒட்டின்னு இருந்தால் அது அப்படியே கீழே வந்து விழுந்துடும். அதனால் இந்த சாயில் வந்து ட்ரை ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட லீவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், க்ரீன் நல்ல டார்க் க்ரீன் நல்லா எப்படி ஆர்ட் ஷேப்பில் எப்படி இருக்குது பாருங்கள். இது குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இதோட லீவ்ஸ் வந்து ஆர்ட் ஷேப்பில் இருக்குங்க. பாருங்கள், இதோட லீவ்ஸ் வந்து எவ்வளோ கிட்ட இருக்குதுன்னு ஆர்ட் ஷேப்பில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இதில் வேரிகேட்டடும் இருக்குது பாருங்கள். இது ஒரு வெரைட்டிங்க. இது க்ரீன் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து சன்னி க்ரீப்பிங் ஃபிக்குன்னு பாருங்கள். இது ஒரு வேறு வெரைட்டி. இது இன்டோரில் இந்த மாதிரி நம்ம பாட்டில் நல்லா பிரைட் லைட் இருக்கிற இடமா பார்த்து நம்ம இதை வச்சா நல்லா வளரும். இது வந்து பெல்லஸ் க்ரீப்பிங் ஃபிக்குன்னு இது ஒரு வெரைட்டிங்க. இதுவும் நம்ம ஹேங்கிங் பாட்லேயும் வைக்கலாம், இன்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இது வந்து க்ரீப்பிங் ஃபிக் இன்னொரு வெரைட்டி. இது வேறு மாதிரி இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. வேரிகேட்டடுன்னு இருக்குது, நம்ம கர்லி இதுன்னு இருக்குது. இதில் வந்து இந்த க்ரீப்பிங் ஃபிக்லேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இது வந்து கர்லி க்ரீப்பிங் ஃபிக்குன்னு இதோட லீவ்ஸ் வந்து அப்படியே கர்லாக இருக்கும். இதே நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்லேயும் அந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். இதில் 1-2 நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கு வந்து அதிகமாக ஃபர்டிலைசர் தேவைப்படாதுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபர்டிலைசர் எதனா போடணுன்னா நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரெகுலராக ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு இல்லைங்க. ஒரு 2 months ஒன்ஸ் அப்புறமா இல்லைனா 3 months ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக நீங்கள் இதுக்கு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தா போதுங்க. இது செடி நல்லா வளரும். நான் வந்து இதுக்கு எதுவும் அந்த மாதிரி கொடுக்கலங்க. இது வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ்லேருந்து ஈஸியாக வளருங்க. ஒரு சின்ன ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து கொஞ்சம் திக்கான ஸ்டெம் எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிங் மிக்ஸில் வச்சிங்கனாவே போதுங்க, நல்லா வளர்ந்துடும். ஏன்னா ஏற்கனவே இதில் குட்டி குட்டி ரூட்ஸ் இருக்குங்க. அதுதான் அப்படியே அது எந்த சப்போர்ட் கிடைச்சாலும் அப்படியே அது ஃபிக்ஸ் ஆகி வளரும். அதனால் நீங்கள் இதை வந்து இது ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து தண்ணியிலையும் வச்சு நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணலாம். பாருங்கள், இது மரத்து மேலெல்லாம் எவ்வளோ அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்குன்னு. நீங்கள் மரத்து கீழே இது போட்டு விட்டிங்கன்னா அப்படியே இது மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிடுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அது வீட்டு முன்னாடி போட்டிங்கன்னா பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டுங்களில் கூட நம்ம அதை வாலில் ஏற்றி விடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.